இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் தான் டயானா கமகே. 2020 ஆண்டு சஜித் பிரேமதாசாவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியூடாக நாடாளுமன்றத்துக்கு வந்து அங்க வைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு கட்சி மாறி இந்த அமைச்சர் அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர். இப்படிப்பட்ட இந்த டயானா கமகேவை பற்றி இன்றைக்கு பல உண்மைகள், மறைக்கப்பட்ட பல ரகசியங்கள் வெளியில வந்திருக்குது. அதே போல அண்மையில இந்த இசாரா சிவந்தியோட வைத்து கைது செய்யப்பட்ட சாவகச்சேரி தக்சியோட ஒரு போலீஸ் அதிகாரி தொடர்பில் இருந்திருக்கிறார். இந்த தொடர்புகள் தக்சி கைது செய்யப்படுறதுக்கு முன்னுக்கு ஏற்படையில இப்ப சிறைச்சாலைக்குள்ள வைத்து ஏற்பட்டிருக்கு. யார் அந்த போலீஸ் அதிகாரி, அங்க என்னெல்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு சகல தகவல்களும் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இலங்கையில 2 கிராமங்கள் முற்றிலுமாக காணாமல் போக போகுது. ஒரு போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு ஒரு புதிய வகை அச்சுறுத்தலும் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் இன்னொன்றை பற்றித்தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம்னு சொன்னா, இப்ப இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்புகளை சரி செய்யறதுக்காக இப்ப வரைக்கும் மொத்தமாக 3421 மில்லியன் ரூபாய்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. இந்த பணங்கள் எல்லாமே இப்ப இலங்கையிலிருந்து வெளியேறி புலம்பெயர் நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்களாலையும் பல நிதி நிறுவனங்கள், பல தொண்டு அமைப்புகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நாடுகளால கிடைக்கப்பட்டிருக்குது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு மண் சரிவால இலங்கையிலிருந்து 2 கிராமங்கள் முற்றிலுமாக காணாமல் போக போகுது. அதாவது இலங்கையினுடைய நக்கல்ஸ் மலைக்காட்டு பகுதியில் இருக்கிற மாளிகைகள மலைத்தொடரில் ஏற்பட்டிருக்கிற மண் சரிவு காரணமாக அட்டன்வெல, ரத்னிந்த என்று சொல்லப்படுகிற 2 கிராமங்கள் முற்றிலுமாக, அதாவது இலங்கையினுடைய வரைபடத்தில் இருந்தே இல்லாமல் போக போகுது. இதால இந்த அட்டன்வெல பகுதியில் இருக்கக்கூடிய 54 குடும்பங்கள் வெளியேற்றப்பட இருக்கிறதாகவும் அவர்களுக்கான மாற்று செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இப்படியான பாதிப்புகள், இந்த மண் சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள், பாறைகள் உருண்டு விழுற பிரதேசங்கள் என்று சொல்லி இப்படிப்பட்டு கிட்டத்தட்ட 15,000 பேர் ஆபத்தான நிலையில இருக்கிறதாகவும் அவர்களில் இருந்து 5,000 பேர் இப்ப வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மிகுதியாக மக்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரதேசங்களுமே இப்ப மீள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய மாற்றம், இலங்கையினுடைய வரைபடங்களிலேயே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. இப்படி இருக்கதான் இன்றைக்கு இந்த இசாரா சிவந்தி, சாவகச்சேரி தக்சியினுடைய விடயங்கள் இப்ப மீளவும் பேசுபொருளாயிருக்குது. என்ன நடந்திருக்கா, இந்த இசாரா சிவந்தியை இந்தோனேசியாவிலிருந்து ஒரு போலி கடவுச்சூட்டூடாக ஐரோப்பாவுக்கு தப்பிக்க வைக்கிற முயற்சியில இந்த பாதாள உலக கும்பல் கெகல்பத்ர பத்னை விட்ட சிக்கின பெண் தான் சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த நந்தகுமாரன் தக்சி. ஏற்கனவே திருமணமாகி இவருடைய கணவர் சிறைக்கு சென்ற பிறகு இவருக்கு வெளிநாட்டு ஆசையை காண்பித்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்ற நபர் தான் இந்த தக்சியை இந்தோனேசியாவுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்க வைத்து இவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டு இப்ப 90 நாள் விளக்கமறியல்ல வைக்கப்பட்ட பிறகு இப்ப சிறைச்சாலைக்குள்ள இந்த தக்சிக்கும் ஒரு போலீஸ் சார்ஜென்ட் ரக அதிகாரிகளுக்கும் இடையில தொடர்பு ஏற்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இந்த போலீஸ் அதிகாரியும் தக்சியும் ரகசிய தகவல்களை சைகைகள் ஊடாக பரிமாறிக்கொள்றதாகவும், அது மட்டுமல்லாம இவர்கள் ஒரே உணவை சரிபாதியாக பிரித்து இருவரும் உண்றதாகவும், அது மட்டுமல்லாம உள்ளுக்கு நடக்கக்கூடிய விடயங்களை வெளியில இருந்து கிடைக்கப்படுற தகவல்களை உள்ளுக்கு கொண்டு வந்து கடத்துற செயற்பாடுகள் இவர்கள் ஈடுபட்டதாகவும் சொல்லி இன்றைக்கு அந்த போலீஸ் சார்ஜென்ட் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கிட்ட இருந்து என்னென்ன தகவல்கள் எல்லாம் பரிமாறப்பட்டிருக்குது, இவருக்கும் இந்த பாதாள உலக கும்பலுக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்று சொல்லி இப்போ ஒரு பரந்துபட்ட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது, எப்படியான விடயங்கள் தெரிய வரப்போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய அரசாங்கத்தில் அமைச்சு பதவியில் இருந்திருக்கக்கூடிய இந்த டயானா கமகேவை பற்றி இன்றைக்கு பல ரகசியங்கள் வெளிவந்திருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த டயானா கமகே 2020 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி மட்டும் அவருடைய கணவர் சேனக டி சில்வாவுடைய தலைமையில ONF என்று சொல்லப்படுகிற நமது தேசிய முன்னணி என்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். இதற்கு பிறகு இந்த ONF SJP என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அந்த தேசிய பட்டியலூடாக இவர் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறார். இதற்கு பிறகு பல சிக்கல்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்குது. இதுல இந்த SJPக்கு எதிராக இவர் செயற்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் கட்சியில இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு 2021 ஆண்டு அப்ப ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் இணைந்திருக்கிறார். இதற்கு பிறகு உடனடியாகவே அவருக்கு 2 அமைச்சு பதவிகள், அதாவது போக்குவரத்து துறை அமைச்சராகவும் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் இந்த அமைச்சு பதவிகள், பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் எல்லாமே 2 வருடங்கள் கூட தாக்குப்பிடிக்கல. அதாவது 2024 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி இவர்கிட்ட இருந்து சகல பதவிகளுமே பறிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்கா, இவர் 2020 ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் போது ஒரு சமூக செயற்பாட்டாளர் என்று சொல்லப்படுகிற ஒசுசல கேரத் என்ற நபரால இந்த டயானா கமகேவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுது.
அதுல முதலாவது, இந்த டயானா கமகேவுக்கு எந்த விதமான பதவிகளையும் வதிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னு சொன்னா இவர் ஒரு பிரிட்டிஷ் பிரஜா உரிமை பெற்றிருக்கக்கூடிய நபர். இப்படி அந்த ஓஷல ஹேரத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பிரிட்டிஷ் நிறுவனத்தில இருந்து டயானா கமகே கையொப்பமிட்டிருக்கக்கூடிய பல கடிதங்கள், பல ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றது. இப்படி இது தொடர்பில் விசாரிக்கும் போது இந்த டயானா கமகே ஒரு பிரிட்டிஷ் பிரஜா உரிமை பெற்றிருக்கக்கூடிய நபர் என்று தெரிய வந்தது. இதை நாங்கள் 100% உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இதால இவர் இலங்கையில எந்த விதமான பதவிகள், பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோ இல்ல அமைச்சு பதவியோ இவரால் வகிக்க முடியாது என்று சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தவர். இதை எழுத்து மூல முறைப்பாடாக நீதிமன்றத்திலையும் தாக்கல் செய்திருந்தவர். இது பற்றி டயானா கமகே என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் பிரிட்டிஷ் பிரஜா உரிமை பெற்றிருக்கக்கூடிய நபர் தான், ஆனா 2014ஆம் ஆண்டில் நான் அதை ரத்து செய்திருட்டேன் என்று சொல்லி அவரும் ஒரு தரப்பு வாதத்தை முன்வைக்கிறார். ஆனா இதற்குள்ளேயும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. எப்படி என்று சொன்னா, இவர் இந்த போலி தரவுகள், போலி ஆவணங்களை வழங்கி இலங்கையினுடைய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முயற்சித்தது தெரிய வந்திருக்குது. இதற்காக இலங்கையினுடைய குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு இவர் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே போலி என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி மட்டும் இவர் இலங்கையில எந்த விதமான அனுமதிகளும் இல்லாம தங்கியிருக்கிறார். அந்த விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இப்படி இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுக இறுதியாக 2024ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி இந்த டயானா கமகேவினுடைய சகல பதவிகளும், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, 2 ராஜாங்க அமைச்சு பதவிகள் என்று சொல்லி சகலதுமே பறிக்கப்பட்டு இவர் மேல மேலதிகமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது. இருந்தாலும் இவர் இந்த அமைச்சு பதவிகள் அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் எப்படியான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஆழமான தேடுதலை மேற்கொள்ள என்ன தெரிய வந்திருக்கு என்று சொன்னா, இவருடைய கணவருக்கு ரைடர் ஹோல்டிங் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனத்தின் கீழே சாம்ராக் என்று சொல்லப்படுகிற ஒரு மதுபான விற்பனை நிலையம் இருக்குது. அதே போல இவரும் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இந்த மதுபான விற்பனைகளுடைய விலையை குறைக்குமாறும், அதால தான் அதிகமான மக்கள் அதை வாங்குவார்கள் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் வைத்து ஒரு புதிய திட்டத்தை முன்மொழிச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாம அதே ஆண்டு 2023ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி இந்த மதுபான விற்பனை நிலையங்களுடைய நேரத்தை, அதாவது அந்த விற்பனை செய்யப்படுகிற நேரத்தை நாங்கள் நீட்டிக்கணும், அப்பத்தான் அதிகமான மக்கள் மதுபானத்தை வாங்குவார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு யோசனையை முன்வச்சிருக்கிறார். இதுவும் நாடாளுமன்றத்தில் வைத்து முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதே போல 2021ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது இவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றதிலிருந்து இலங்கையில கஞ்சா பயிற்சியை நாங்கள் சட்டபூர்வமாக்கணும், இது ஒரு பரந்துபட்ட வியாபாரமாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு மிகப்பெரிய யோசனையை முன்வச்சிருக்கிறார். இதற்காக இலங்கையினுடைய வெகுஜன ஊடகங்கள் வாயிலாக இந்த கஞ்சா பயிற்சியை ஊக்குவிக்கணும் என்று சொல்லி பலதரப்பட்ட விளம்பர நடவடிக்கைகளையும் ஈடுபட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இலங்கையினுடைய ஒரு முன்னாள் ராஜாங்க அமைச்சருக்கு எதிராக இன்றைக்கு 7 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது தொடர்பில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாதால இவருக்கு ஒரு பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதே போலதான் இன்றைக்கு இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் சார்ஜென்ட் ரக உத்தியோகத்தர் ஒருவருக்கு சாகும் வரை சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்கா, இந்த போலீஸ் உத்தியோகத்தர் அட்டாளச்சேனை பகுதியில் வைத்து 7 கிராமுக்கும் மேற்பட்ட ஐஸ் ரக போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு ஒரு நீண்ட விசாரணைகளை மேற்கொண்டு இவர் இந்த போதைப் பொருட்களை கைமாத்தி கொடுக்கக்கூடிய நபர் என்று உறுதி செய்யப்பட்டு இன்றைக்கு இவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கேதான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கும் நாங்கள் சிறை தண்டனை வழங்குவோம் என்று சொல்லி உதயன் கம்பம்பிலவால ஒரு புதிய சர்ச்சை உருவாக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இப்ப இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த காலநிலை சரியில்லாத விடயம், அதாவது இயற்கை அனர்த்தத்தால பறிபோயிருக்கக்கூடிய 600 பேருக்குமே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தான் பதில் சொல்லணும். இந்த விடயங்கள் எல்லாமே முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருக்குது. இருந்தும் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. அதால இந்த உயிரிழப்புக்கு காரணம் ஜனாதிபதி அனுரகுமார் தான் என்று குற்றம் சாட்டப்பட்டு இவருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகு, அதாவது 2029 ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் வெளியேறின பிறகு இவருக்கு 2030 இருந்து 2035ஆம் ஆண்டு காலப்பகுதி மட்டும் நாங்கள் சிறை தண்டனை வழங்குவோம், 5 வருட சிறை தண்டனை வழங்குவோம் என்று சொல்லி உதயன் கம்பம்பில ஒரு பரந்துபட்ட எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது சார்ந்த இன்றைக்கு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. எப்படி என்றால், இதற்கு முன்னரும் பல இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டது, அதாலையும் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை எந்த ஒரு தரப்புகளாலையுமே தடுக்க முடியாது. அப்படி இருக்க ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் இந்த உயிரிழப்புகளை கட்டுப்படுத்தி இருக்குது, உடனடியான மீட்பு நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருக்கிறது. அது மட்டுமில்லாம இந்த பாதிக்கப்பட்டோருக்கு இதுவரைக்கும் வழங்காத அளவுக்கான நட்டஈடுகளையும் அதுக்கான மாற்று ஏற்பாடுகளையும் வழங்கி கொண்டிருக்குது. அப்படி இருக்க எப்படி இந்த அரசாங்கத்தை குறை சொல்ல முடியும்? இவர்கள் எந்த திட்டத்தின் கீழே, எப்படியான சட்ட பிரயோகத்தின் கீழே ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு சிறை என்று சொல்கிறார்கள்? இது எல்லாமே கண்துடைப்பாக பார்க்க வேண்டிய விடயம் என்று சொல்லி மக்கள் மத்தியிலிருந்து பலத்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இது தொடர்பில் நாமல் ராஜபக்ச என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா,
ஜனாதிபதி அனுரகுமார இந்த இடர்நிலையையும் கால்நிலையையும் சரி செய்யறதுக்கு, அதே போல இந்த மீட்பு நடவடிக்கைகள் மீட்கட்டமைப்பு நடவடிக்கைக்கு ஏன் என்னும் எங்களிட்ட இவர் ஆலோசனைகள் கேட்கல என்று சொல்லி இன்றைக்கு ஒரு பரவலான கருத்தை முன் வச்சிருக்கிறார். இதுவும் இன்றைக்கு பாரிய விமர்சனங்களுக்கு உள்ளாக இருக்குது. ஆக இது தொடர்பில் இப்ப இலங்கையில் இடம்பெறுகிற இந்த அரசியல் விளையாட்டுகள் எப்படி இருக்கு, அதாவது காலநிலையை வச்சுக்கொண்டும் இந்த உயிரிழப்புகளை வச்சுக்கொண்டும் இலங்கையில் இந்த எதிர்க்கட்சிகள் என்று சொல்லப்படுகிற பிரதான கட்சிகள் எல்லாமே அரசியல் செய்ய வழிகட்டிருக்கார்கள். இது தொடர்பில் நாட்டு மக்களினுடைய தரப்பில் இருந்து எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும், இதற்கெல்லாமே எந்தெந்த வழிகளை பிரயோகிக்கிறதின் மூலம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.